ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்லணும் அப்படின்னா இங்க ஏஐ இஸ் இன் ரியல் வேர்ல்டு, ரைட்? ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஏஐ பொறுத்த வரைக்கும் ரீஷேப்பிங் அவர் வேர்ல்டு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது நம்ம எப்படி சொல்லலாம்னா வந்து ஒரு வருஷத்துல இல்லை, ஒரு மாசத்துல இல்லை, இப்போ இந்த நொடியில நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிறது நம்ம ரியலாவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்கிங் இம்பாசிபிள், ஓகே, நவ் மேக் இட் as a பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எப்படி அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜை வந்து நம்மளால விஷுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதாவது நம்ம பேசுற கல்வியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை வந்து நம்மளால விஷுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏஐ வந்து எங்கேயோ கொண்டு வந்து நம்ம விட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐ இஸ் ரீடிஃபைனிங் என்டையர் கேப்பபிலிட்டிஸ். ஏன் அப்படின்னா, ஃப்ரம் காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகிட்டு இருக்கட்டும், இல்ல நமக்கு யாரையாவது டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இருக்கட்டும், ஏஐ தான் வந்து இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு அதுல அப்படிங்கறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. அப்போ நமக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம எது பண்ணணும் அப்படின்னாலும், கம்பெனிஸாக இருக்கட்டும், நம்மளுடைய கல்வியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஏஐ இல்லை அப்படின்னா நம்மளால அதை சரியா பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. சரி, ஓகே. அப்போ இந்த ஏஐ நான் எப்படி உங்ககிட்ட புரிய வைக்கிறது, இந்த ஏஐ நான் வந்து எப்படி உங்களுக்கு தெளிவாக்குறது அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏஐ நான் உங்களுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தா மட்டும்தான் அதை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு என்ன பண்ணேன்னா, சில கேஸ் ஸ்டடிஸ் மட்டும் நான் போய் பார்த்தேன். இப்படி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச 1-2 கேஸ் ஸ்டடிஸை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேங்க. இப்போ இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் ஸ்டடியில ஏர் இண்டியாவோட கேஸ் ஸ்டடி தான் பார்க்குறோம். ஏர் இண்டியாவில் ஏஐஜி அப்படின்னு ஒரு பாட் ஒன்று இருக்கு, ஆக்சுவலா ஒரு டூல் ஒன்று இருக்கு. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ பேஸ்டு டூல். இது வந்து ஓப்பன் ஏஐ சர்வீஸை வச்சு அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா வந்து ஏர் இண்டியாவோட ட்ரஸ்டபிலிட்டியும் கஸ்டமர் சர்வீஸையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை இவங்க உருவாக்குனாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து 4 மில்லியனுக்கு மேல கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்றாங்க. அது கொரிஸ் வந்து வேரியஸ் சேனல்ல வருது. ஒன்று வெப்ல வரலாம், வாட்ஸ்அப் வழியாகவும் வரலாம், அல்லது ஃபோன் கால் வழியாகவும் வரலாம். மல்டிபிள் சேனல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, இதை வந்து அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த கால் வந்து கால் சென்டர்ல தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோடது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க யார்ட்டையும் போய் டைரக்டா பேச முடியாது. எல்லாமே வந்து கால் சென்டர் வழியாவோ இல்லது வந்து இதாக தான் பண்ண முடியும். இன்னைக்கு அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி ஃபுல்லாவே ஏஐ பாட் வழியாவே இதை கொண்டு வராங்க. ஸோ 97% ஆஃப் த கொரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு. அதனால மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து Azure ஓப்பன் ஏஐ சர்வீசஸ் டிபெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா இந்த லிங்க் கீழே இருக்கு. இந்த லிங்க் போனீங்க மைக்ரோசாஃப்ட் கேஸ் ஸ்டடிஸ்க்கு போனீங்கன்னா இதை சர்ச் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஏஐ ஏர் இண்டியாவோட மொபைல் ஆர் வெப்பை பார்க்கலாம். அதுலேருந்து நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஐ பாட் சர்வீசஸ்க்கு போகுது, அதாவது Azure பாட் சர்வீஸ்க்கு போகுது. அப்புறம் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இருக்கு, ஆப் கேட்வே இருக்கு, அப்புறம் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஆப் சர்வீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து யூஐஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐல இருக்கக்கூடிய Azureல இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட்டட் அப்படிங்கிற கூட டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் இருக்கு, அப்புறம் ஓப்பன் ஏஐ இருக்கு. இந்த சர்வீசஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுது, அவங்களுடைய பர்சனல் டேட்டாஸ், அவங்களோட டேட்டாசஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நமக்கு என்ன பண்ணுது, இங்கே கொண்டு வந்து நமக்கு ஏஐ வந்து நமக்கு சப்ளை பண்ணுது. இது ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை சொன்னாதான் நமக்கு கொஞ்சம் அதுல ஒரு பிடிமானம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஏஐக்கு பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்தது வந்து ஏர் இண்டியா வந்து எடுத்துட்டு வந்தேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தோம்னா வந்து இது வந்து ஜப்பானீஸ் பேஸ்டு ஒரு கேஸ் ஸ்டடி.
இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 5.23 மில்லியன் டென்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து ஒருத்தரையும் வேஸ்ட் ஆகுது. இது எப்படி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, கடையில இருக்கும்போதே சாப்பிட்டு வேஸ்ட் ஆகல, கடையில இருக்கும்போதே ஸ்டாக்ஸ்லயே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஏன் வேஸ்ட் ஆகுது, இதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஒரு ஸ்கீமை உருவாக்கி எல்லா கம்பெனிஸையும் ஒன்னா பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, கஸ்டமர் வந்து திரும்பி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு காட்டன் தான் அவங்களுக்கு ஒரு குட்ஸ் தேவை அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க 2 காட்டனை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்களாம் கடையில. அப்போ கடையில 2 காட்டன் ஸ்டாக் பண்ணி வைக்கும்போது அவங்களுடைய வேர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது சப்ளை பண்றாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 காட்டன் தேவை அப்படின்னா அவங்க 3 காட்டன் சேவ் பண்ணி வைக்கிறாங்களாம். அப்போ அவங்க 3 சேவ் பண்ணி வைக்கும்போது மேனுஃபேக்சர் என்ன பண்றாரா, 3 வேணும் அப்படின்னா அவரு என்ன பண்றாரு, அதுக்கு மேல 3ங்கிறத வந்து 5ஆவோ 6ஆவோ அவர் என்ன பண்றாரு, உருவாக்கி கொண்டு வந்து வச்சிடறாரு. அப்போ சப்ளை செயின்ல பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு காட்டன் தான் தேவை, ஆனா நமக்கு தேவையான காட்டன் அங்க என்ன இருக்கு, 4-5 காட்டன் இருக்கிறதுனால அது நமக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அவங்களுடைய இதை சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்துல இதை நான் வந்து கரெக்டா ஸ்டோர் பண்ணல அப்படின்னா, கஸ்டமர் வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போல அப்படின்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆயிடும். அதனால எனக்கு நஷ்டம் தான். அப்போ நான் அதை வந்து அதையும் விடக்கூடாது இதையும் விடக்கூடாது அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு ரிசர்ச் டீம் ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த ரிசர்ச் டீம் வழியா அவங்க 2023 என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு POS சிஸ்டம், IDPOS டேட்டா, அதாவது நம்ம பாயிண்ட் ஆஃப் சேல் நடக்குது இல்லையா, சேல்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்துட்டு அதுலேருந்து ML யூஸ் பண்ணி, Azure AI சர்வீஸை யூஸ் பண்ணி ஒரு 60 பேட்டர்ன் வந்து டிஃபைன் பண்ணாங்க. அந்த 60 பேட்டர்ன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4-5 இடத்துல போயிட்டு ரன் பண்ணி பார்த்தாங்க. அதாவது செலக்ட் பண்ணி ஃபியூ ஸ்டோர்ஸ்ல மட்டும் எடுத்து ரன் பண்ணி பார்த்து அந்த பேட்டர்ன் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பேட்டர்னை வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 20% ஆஃப் த சேல்ஸ் வந்து அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அவங்களுடைய வேஸ்டேஜையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் அவங்களால வந்து ஹியூஜ் சேவிங்ஸ் கொண்டு வர முடியுது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஓகே, இதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து அட்டாமிக் ஒர்க்ஸ். அட்டாமிக் ஒர்க்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து கோவிடுக்கு முன்னாடி வந்து ட்ரெடிஷ்னல் ஐடி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க லேப்டாப் இருக்கட்டும், VPN இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய கம்பெனிஸ்ல வந்து ஆன்போர்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அது வந்து பிசிக்கலான ஸ்டோரா இருக்கும், பிசிக்கலா இருக்கும் ஒரு இடத்துலயும். அதை வந்து கோவிடுக்கு அப்புறம் அவங்க நிறைய எல்லாமே டிஜிட்டலா மாறிட்டதுனால இதை எப்படி நம்ம டிஜிட்டலுக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லி வேகமா அவங்க ஜம்ப் பண்ணி மல்டிபிள் டிஜிட்டல் சேனல் வழியா இந்த ஹோல் சப்போர்ட் சிஸ்டத்தையும் மாத்தினாங்க. ஓகே, அதுதான் வந்து அட்டாமிக் ஒர்க்குடைய மிகப்பெரியது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே என்னன்னா AI ரிலேட்டட் சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 2 விஷயம், ஐடி மட்டும் பண்ணல, HR ரிலேட்டட்ஸையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இதுல AI வழியா வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம அதை ஹை லெவலா பார்க்கக்கூடிய விஷயம். இது இல்லாம நார்மலா நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா ChatGPT எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கோபைலட் தெரியும். அதாவது நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே கோபைலட் தெரியும். அப்புறம் கிட்ஹப்ல இருக்கக்கூடிய கிட்ஹப் கோபைலட்ஸ் தெரியும். ஓகே, அது இல்லாம கூகுள் யூஸ் பண்ணாங்கன்னா கூகுளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஜெமினி தெரியும். அப்புறம் நோட்புக் LLM அப்படின்னு ஒன்று இருக்கு. நோட்புக் LLM போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலா கூகுளோட ப்ராடக்ட் தான் அது. அதுல வந்து நீங்க வந்து நோட்புக் மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், அதை சம்மரைஸ் பண்ண சொல்லலாம். நீங்க கிளாஸ்ல இருந்தீங்கன்னா இல்ல மற்ற இடத்துல இருந்தீங்கன்னா நோட்புக் LLM யூஸ் பண்ணிட்டு அங்க நீங்க டைப் படிக்கிற நோட்ஸோ இல்ல போடுற எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், கடைசியா சம்மரைஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த லெசன்ல என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்லுன்னு சொன்னீங்கன்னா இமீடியட்டா அது வந்து அழகாக சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். ரன்வே அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ரன்வேயை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா அது எதுக்காகனா வந்து வீடியோ எடிட்டிங்ல வந்து வீடியோ இண்டஸ்ட்ரியில வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய டூல் அது. அப்புறம் பிங்கை பொறுத்த வரைக்கும் இமேஜ் ஜெனரேஷனுக்கு இருக்கு.
அப்புறம் மிட் ஜர்னிங்கிற டூல் வந்து ஜென்ரலா வந்து இமேஜ் ஜென்ரேஷன்ல வந்து ரொம்பவும் கிளாசிக்கான ரொம்பவும் பாப்புலரான டூல் இமேஜ் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த குயில் பாட் அப்படிங்கிறது என்னன்னா வந்து யூஸ்வலா ஸ்டூடெண்ட் மத்தியில ரொம்ப ரொம்ப பிரபலியமா இருக்கக்கூடிய ஒரு டூல். ஏன்னா இன்னைக்கு பிளஜரிசம் அல்லது வந்து நம்ம எழுதுனதையும் வந்து ஹியூமன் எழுதுன மாதிரி கொடு அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்குமே வந்து இந்த டூல் வந்து ரொம்பவும் ஃபேமஸான டூலா இருக்கு. ஏன்னா எந்த ப்ரொஃபஸராலேயோ இல்லை யாராலையுமே வந்து நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து பிளஜரிசம் கண்டுபிடிக்க முடியாது. இது ஏஐ வச்சு எழுதுனாங்களான்னு சொல்ல முடியாது. டோனையே வந்து ஹியூமன் ரிலேட்டட் டோனா மாத்தி கொடுக்கறதுக்கும் இது வந்து இருக்கு. நீங்க மிஸ்டேக்கோட கொடு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கோடையும் கொடுக்கறதுக்கான வழிகளும் இதுல இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இது மாதிரி நான் சொல்லிட்டே போலாம், எக்கச்சக்கமான டூல் சொல்லிட்டு போலாம். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 டூல் மட்டும் நம்ம இங்க கொண்டு வந்து சொல்றோம். ஓகே, அது இல்லாம இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் ஏஐ எப்படி உருவாச்சு, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப கொஞ்சம் நல்லதா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா ஏஐயோட ஹிஸ்டரியை மட்டும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ வந்து இன்னைக்கு நேத்தி வந்தது இல்லை, அது முதல் புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் வந்து நம்மெல்லாம் பிறக்காததுக்கு முன்னாடி உருவானது ஏஐ. ஓகே, ஸோ 1956லயே வந்து இதுக்கு நேம் வச்சுட்டாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த நேம் வச்சது வந்து மெக்கேத்ரி அப்படிங்கிறவர் தான் அந்த நேமை வந்து அவர் வச்சார். ஃபர்ஸ்ட் அவர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல ஜான் மெக்கேத்ரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினை வந்து தானா கத்துக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாரு. அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணாரு, அதுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது என்ன, இயற்கை நுண்ணறிவு நம்ம கிட்ட இருக்கு. ஒரு விஷயத்த செயற்கையா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, இதுல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1960 1980க்குள்ள நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். அப்போ அது என்னன்னா சிம்பாலிக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஓகே, பேசிக்கா சிம்பாலிக் ஏஐ அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து லாஜிக்கை ரெப்ரசென்ட் பண்ணி, ஓகே, ஒரு ஏன்னா ஏக்கு அப்புறம் என்ன நடக்கும், பிக்கு அப்புறம் என்ன நடக்கும், சிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணி இந்த லாஜிக்கை கொண்டு வர்றது. அப்புறம் நாலேஜ் பேஸ் நாலேஜ் எடுத்துட்டு நாலேஜ் பேஸ் ரெப்ரசென்டா கொண்டு வர்றது. ஓகே, அப்புறம் டாஸ்க் ஓரியன்டா கொண்டு வர்றது, இல்லாட்டி ரூல் பேஸ்டா கொண்டு வர்றது. இது எல்லாமே எப்படின்னா இந்த சிம்பாலிக் ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டதுதான். ஸோ அப்போ என்னன்னா ஏ நடந்தா பிக்கு போ, பி நடந்தா சிக்கு போ, இல்ல ஏ பிக்கும் காம்பினேஷனும் நடந்தா டிக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம லாஜிக் பில்ட் பண்றோம் இல்லையா? அந்த லாஜிக்கை பில்ட் பண்றதுதான் வந்து நாம அப்ப பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அந்த மாற்றத்துல வந்து முக்கியமான மாற்றம் வந்து 1997 நடந்த மிகப்பெரிய மாற்றம் தான் வந்து இந்த ஹோல் இதுக்குமே வந்து நமக்கு வித்துட்டது. அதுதான் என்ன சொல்றோம்னா மிஷின் லேர்னிங், எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னா வந்து மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து மிஷின் லேர்னிங் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. மிஷின் லேர்னிங்கிறது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட், குட்டியோண்டு பார்ட். ஆனா அது மிகப்பெரிய பார்ட்னு சொல்லலாம். ஆனா அது என்ன, அது ஒரு பார்ட், அவ்வளவுதான் எம்எல்ங்கிறது. அது என்ன எம்எல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எல் வந்து யூஸ்வலா வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு லேர்ன் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு டிசிஷனையோ இல்லது ஒரு ப்ரிடிக்ஷனையோ பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எம்எல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்புறம் ஐபிஎம்மோட டீப் ப்ளூ அப்படிங்கிறது வந்து ஒரு கேம்ல வந்து ஒரு ரிசர்ச் டீம்ல என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த செஸ் மாஸ்டர் இருக்கிற கேரிய அவரை வந்து ஃபர்ஸ்ட் டைமா பீட் பண்ணுச்சு. அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த எம்எல் பேஸ்டு லேர்னிங் பண்ண ஒரு செஸ் கேம் வந்து பீட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் உலகத்துல இதை வந்து நோட்டிஃபையபிளாகவும் ரொம்பவும் பாப்புலராகவும் ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த எம்எல்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது அப்படின்னா அதுக்குள்ளேயே வரும்போது அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா வந்து
நம்ம மனுஷனுக்குள்ள மூளையில நரம்பியல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூளையில இருக்கக்கூடிய நிறைய நரம்பியல் அல்லது மண்டலம், அதான் நியூரான் நெட்வொர்க், நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நம்ம மூளையை எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஜாயின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. மனிதன் மூளை உலகத்திலேயே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மனித மூளை. அந்த மனிதனோட மூளையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நெட்வொர்க்கும் நியூரான்ஸும் எப்படி இருக்கு, அது எப்படி எவ்வளோ ஃபாஸ்டா திங்க் பண்ணுது, எங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, எப்படி அதை ரிட்ரீவ் பண்ணுது, நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயத்தை எப்படி ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குது, ஒரு விஷயத்த கண்ணால பார்க்கும்போது அது எப்படி எவ்வளவு ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணி கொடுக்குதோ, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற. அப்போ அந்த நியூரல் நெட்வொர்க்கை நாம எம்எல்லோடையும் டீப் லேர்னிங்லையும் வச்சு கொண்டு வந்து அந்த ப்ராசஸ்ல டேட்டாவை எடுத்து அதை எவ்வளவு ஃபாஸ்டா டிசிஷன் மேக்கிங் பண்றோம் அப்படிங்கிறது தான் டீப் லேர்னிங். அந்த டீப் லேர்னிங் இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா இன்னும் அது வந்து வேகமா வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த டீப் லேர்னிங் தான் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பங்காளித்துவமா இருக்கு. இப்ப இந்த டீப் லேர்னிங் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ பாக்குறோம் இல்லையா, அது நமக்கு வருமா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இல்லை. ஓகே, இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவே நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்றது என்னன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ. இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து எம்எல் பார்த்தோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு எப்படி இருக்கும்னு பார்த்தோம், எம்எல் வந்து எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம், டீப் வந்து எப்படி அதை வந்து கனெக்ட் பண்ணி எவ்வளவு ஃபாஸ்டா ரிட்ரீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வரும்போது அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து ஒரு சப்செட் தான் வந்து எதுலன்னா இந்த ஹோல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும். இதுல எவ்வளவு ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, எம்எல்ல உங்களால புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாது, டீப் லேர்னிங்ல உங்களால புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐல உங்களால புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். மனுஷன் எப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறானோ அது மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐல உங்களால எழுத முடியும், வரைய முடியும், ஆடியோவை உருவாக்க முடியும், வீடியோவை உருவாக்க முடியும். எதை வச்சு? எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு. அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய டிஃபரன்ஷியேட்டர் இங்க பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா 4 பார்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் 1956 உருவானது. ரெண்டாவது 1997 மிஷின் லேர்னிங் வந்து அந்த செஸ் மாஸ்டர் பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2017 நமக்கு டீப் லேர்னிங் வந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அது வழியா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2021 நமக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ வந்தப்போ இந்த சாட் ஜிபிடி வந்து உலகத்தை இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு மாற்றி காமிச்சிச்சு. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஹிஸ்டரின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் வந்து வளர்ந்து வந்த பாதை. நம்ம டீப் லேர்னிங் அதாவது நம்மளுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து எப்படி வளர்ந்து வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கு. இது எப்படி யூஸ் ஆகும், இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இருக்கு. இப்போ ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிடெக்ஷன் சொல்லலாம், பர்செப்ஷன் சொல்லலாம், மானிட்டரிங் சொல்லலாம், அல்லது சப்ளை செயினோட பார்க்கலாம், ரோபோட்டிக்ஸ் பார்க்கலாம், மெயின்டெனன்ஸ், இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ஸ். இப்போ ஃபுட் செயின்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ஸ், ரைட்? பர்சனல் ப்ரொடக்டிவிட்டியில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை கொடுத்து சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னா இம்மீடியட்டா சம்மரைஸ் பண்ணி கொடுக்குது. ரிப்போர்ட்டிங், லேர்னிங் எல்லாத்துலேயுமே இது வந்து நமக்கு பெரிய இதாக இருக்கு. அப்புறம் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்லையும் இது பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அப்புறம் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்லையும் இது பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. இது வந்து ஹை லெவலா உங்களுக்கு யூஸ் கேஸ் அஜூர் ஏஐ பிளாட்ஃபார்ம் வச்சு நாம என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு வரோம், எப்படிலாம் இதை கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஹை லெவலா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு இது. ஓகே, இதுதான் நம்ம ஹை லெவலா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம பார்க்க போறது ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ நம்ம 4 விஷயங்களை பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, அதுக்கப்புறம் டீப் லேர்னிங்னா என்ன, அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன. இப்போ நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ உள்ள போயிட்டு அப்படியே திரும்பி ரிவர்ஸ்ல வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன? ஜெனரேட்டிவ் வந்து டிப்பிக்கலா எப்படின்னா வந்து
இட்ஸ் a டைப் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இது வந்து புதிய கண்டென்ட்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், இமேஜாகவும் இருக்கலாம், கோடாகவும் இருக்கலாம், அல்லது ஆடியோவும் இருக்கும், சிந்தட்டிக் டேட்டாவும் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு புதுசா உருவாக்கி கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்றோம், ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட்டிங் ஒரிஜினல் கண்டென்ட் லைக் ஹியூமன். ஓகே, மற்றதெல்லாம் அப்படி கிரியேட் பண்ணாது. உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணாலோ வேற எங்க போனீங்கனாலும் புதுசா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்காது. ஓகே, அது இருக்கிறத உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கும், இல்லது கிளாசிஃபை பண்ணி கொடுக்கும், இல்லது எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா ஜெனரேட்டிவ் ஏஐ மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா புதிய கண்டென்ட்டை உருவாக்கி கொடுக்கும். பழச வச்சு அது கத்துக்கிட்டதை வச்சு உங்களுக்கு புதுசா ஒரு கண்டென்ட்டையே உருவாக்கி கொடுக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி உருவாக்குது புது கண்டென்ட்டை அப்படின்னா, பின்னாடி வந்து நம்ம இதுக்கு ஒரு மாடல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, லார்ஜ் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நாம் என்ன பண்றோம்னா எல்எல்எம் அப்படின்னு சொல்றோம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க என்ன கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி அது கத்துக்கிட்டதை வச்சு புதுசா ஒரு விஷயத்த ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. அதுதான் வந்து இதுல முக்கியமான விஷயம். அப்புறம் இதுல மிக முக்கியமான ஒண்ணுன்னா இதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டூல் கிட் இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்புறம் டிஃப்யூஷன், அதாவது இதை லைக் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்னா நம்ம கொடுக்கறத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை கத்துக்கிட்டு டீகோடிங் என்கோடிங் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறது. அது டீகோடிங்னா என்ன, என்கோடிங்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி வரும்போது ஒரு டீட்டெயில நம்ம பார்த்துட்டே வருவோம். ஓகே, அதே மாதிரி DALL-E பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து யூஸ்வலா வந்து ChatGPT வந்து நமக்கு எப்படி வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ, DALL-E வந்து யூஸ்வலா என்ன பண்ணுதுன்னா வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் எல்எல்எம். ஓகே, ரெண்டும் நீங்க வந்து இன்னைக்கு பார்க்கும்போது ரெண்டும் ஒன்னா வரலாம், ஆனா ரெண்டுமே வேற வேற மாடல்ஸ், வேற வேற லேர்னிங், வேற வேற விஷயம். ஓகே, அப்புறம் ஜென்ஏஐ பொறுத்த வரைக்கும் அது காப்பி அடிக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கணும். அது நம்ம மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அது இருக்கிற இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டு வந்து காப்பி அடிச்சு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கணும். நோ, அது காப்பி அடிக்கல, அது புதுசா உருவாக்கி தான் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி எந்த பேட்டர்னோ அல்லது வந்து இது பண்ணியோ அது பேஸா அது கிரியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண பேட்டர்ன்ல இது நமக்கு என்ன பண்ணுது, அதை எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால கண்டென்ட் எப்பவுமே பியூரா நியூவா கிரியேட் பண்ணதா தான் இருக்கும். அது டைரக்டா போய் ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுக்குதானா இல்லை. ஓகே, அது வந்து எப்படி இருக்கும்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஹியூமன் கிரியேட்டிவிட்டி ஆர்குமெண்ட், நமக்கு வந்து ஹியூமனோட கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளோட டைமை சேவ் பண்றதுக்கும் நமக்கு இது வேலை செய்யுது, இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அன் யூசர் நம்ம என்ன பண்றோம், ஒரு இன்புட் கொடுப்போம். ஓகே, அந்த இன்புட்டுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்றோம், அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். அப்புறம் அந்த இன்புட் அதை வாங்கி என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய எல்எல்எம் மாடலுக்கு கொடுத்துட்டு அந்த மாடல் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுல வந்து நியூரல் நெட்வொர்க் ஓகே இருக்கு, அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது, கண்டென்ட்டா கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே, இந்த மாடல் வந்து என்ன பண்ணுது, பேசிக்கா வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழைய பேட்டர்ன்ஸை வச்சு புதுசா நமக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இது ஒரு அளவுக்கு கத்துக்குச்சு, ஆனா புதுசா ஒரு புது இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது ChatGPT 4.0 எடுத்துக்கிட்டா 2023 அதுக்கு லேர்னிங் முடிஞ்சிச்சு. அப்போ ChatGPT 2023 ஆரம்பிச்சு 2025 இன்னைக்கு 2 வருஷத்துக்கான விஷயங்கள் எனக்கு வேணுமே, நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்றோம். அல்லது அதை வந்து நம்ம அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன்லயே நம்ம புது விஷயத்தை கொடுத்து அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டு அந்த ஃபைன் டியூன் பண்ணதை நமக்கு தேவையான அல்லது நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ஓகே எல்எல்எம் இருக்கு, எனக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோடது வேணும், எனக்கு லா இண்டஸ்ட்ரியோட வேணும், எனக்கு வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட வேணும் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஒரு டேட்டாவை கொடுத்து அது திரும்பவும் நம்ம என்ன ஃபைன் டியூன் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே வச்சுதான் அது என்ன பண்ணுது, நமக்கு அப் டு டேட் ரிசல்ட்ஸை கொடுக்குது. ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ரெக்ரூட்டர் வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து 10 நிமிஷத்துலயோ ஒரு 5 நிமிஷத்துலயோ டிராப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடலாம். முன்னாடியெல்லாம் நாள் கணக்கா எடுப்பாங்க. இப்போ ஒரு புது வேலைக்கு ஒரு ஆளுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனை 1 நிமிஷத்துல எழுதி கொடுத்துடலாம். ஓகே, கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா. அதே மாதிரி வந்து
ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கோ ஏதோ ஆர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேலியில கொடுத்தா இமீடியட்டா நமக்கு வந்துடும். ஓகே, இது நாம ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா வந்து இட் இஸ் அ சயின்ஸ், ரைட்? இந்த சயின்ஸ் வந்து எப்படின்னா ஒரு மிஷினை வந்து ஒரு டாஸ்கை வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு எப்படி அதுவும் இல்லை. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா ஒரு ஹியூமனோட இன்டெலிஜென்ட் தேவையான அளவுக்கு இருக்கணும். அந்த மிஷினே அதை வந்து என்ன பண்ணணும், அந்த டாஸ்கை பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்லாம மனுஷன் மாதிரி அது என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். மனுஷன் மாதிரி திங்க் பண்ணணும், என்ன பண்ணணும், டிசிஷன் மேக்கிங் இருக்கணும், அதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிவிக்கணும், அப்புறம் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கணும். இப்போ நான் தமிழ்ல பேசுறேன், உங்களால தமிழை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ நான் பிரெஞ்சில் பேசணும்னா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. இப்போ நான் தமிழ்ல நான் பேசுற டோனுக்கும் பிரெஞ்சில் பண்ற டோனுக்கும் அரபிக்ல பண்ற டோனுக்கும் வேற வேற மாதிரி டோனே இருக்கும். அந்த டோனை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? மனுஷனாலேயே வந்து ஒரு டோன் இன்னொரு டோனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ மிஷினை வந்து இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இது மட்டும் இல்லாம ரூல் பேஸ்டு. ஓகே, இஃப் திஸ் ஹேப்பன் வாட் ஷுட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் பேஸ்டும் அது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு பெரிய டேட்டா கொடுத்தோம்னா அந்த டேட்டா பேஸ் பண்ணி லேர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுதான் வந்து நாம ஹை லெவலா சொல்றது. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஏஐ வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது நமக்கு தெரியுதோ தெரியலையோ அதோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன்ல ஏஐ இருக்கு, நம்மளோட பேங்கிங்ல ஏஐ இருக்கு, நம்மளோட ஹெல்த் கேர்ல ஏஐ இருக்கு, நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்ல ஏஐ இருக்கு. ஓகே, அது நம்மளை அறியாமலே நமக்கு உள்ள என்ன இருக்கு, நிறைய கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஓகே, அப்புறம் எம்பெடட் சாஃப்ட்வேர்லயும் இருக்கு. ஓகே, ஆப்பா இருக்கட்டும், வெப்சைட்டா இருக்கட்டும், ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும். இன்னைக்கு ஹார்ட்வேர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோபாட், சென்சார், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே அது இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஏஐ பொறுத்த வரைக்கும் இன்புட் தான். அது வாய்ஸா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம். அது வந்து லாஜிக்காவோ அல்லது ரூல்ஸாவோ அல்லது லேர்ன்டு மாடல் வழியாவோ அது நமக்கு இது பண்ணும். ப்ரெடிக்ஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் டிசிஷன். ஓகே, ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை கிளாசிஃபை பண்ணணும், அதை பேஸ் பண்ணி டிசிஷனும் எடுக்க முடியணும். ஓகே, இது அப்புறம் ஃபீட்பேக். ஓகே, அந்த எம்எல் வழியா நாம ஒரு தடவையும் கொடுக்க என்ன பண்ணணும், அந்த ஃபீட்பேக் அது வந்து நமக்கு ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அது மாதிரி பண்ணணும். ஓகே, அதுக்கு இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. ஓகே, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா ஒன்னா தான் டீச் பண்ணுவோம். ரைட், டீச் பண்ணுவோம், சொல்லுவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீட்பேக் கொடுப்போம். இது சரி, இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அதை பேஸ் பண்ணி அந்த குழந்தை என்ன பண்ணும், கத்துக்கிட்டே வரும். கத்துக்கிட்டே வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரும். அது மாதிரிதான் ஏஐயும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏஐயும் நம்ம ஒரு இருக்கிற டேட்டாவை கொடுக்குறோம், டேட்டாவை கொடுத்து அந்த டேட்டாவை கொடுத்து வரும்போது அந்த குழந்தை அது எப்படி கத்துக்குதோ அதே மாதிரி மிஷினும் கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம போன்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, சிரி இல்லாட்டி அலெக்சா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட், அது மாதிரிலாம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அதுக்கு கீழே கொண்டு வரலாம். அப்புறம் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம போற வேண்டிய இடத்துக்கு வந்து எவ்வளவு நேரத்துல போகலான்னு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி டெய்லி ரொட்டீனா போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க அடுத்தது இங்க தான் போக போறீங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு ஹோம்க்கு போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹோம் ஆட்டோமேட்டிக்கா ரவுட் பண்ணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹை லெவலா நம்ம வந்து ஏஐ பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து அப்படின்னு பார்க்க போனா எம்எல். ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எம்எல் அப்படிங்கிறத. இந்த எம்எல் வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கான்செப்டுவலி. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு பேசும்போது நமக்கு வந்து இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவை. அடி ஹை லெவலில் கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம எந்த இடத்துல ஹிட் பண்றோம்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால மிஷின் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மிஷின் லேர்னிங் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எகெயின் வந்து இந்த வேர்டு வந்து நாம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வேர்டு. ஓகே, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவையாவது
எம்எல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க காலேஜ்ல கோர்சஸ் எடுத்தா கூட கோர்ஸ்லயே வந்து என்ன இருக்கு, ஏஎம்எல் அப்படின்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க, ரைட்? இப்போ அது எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து வந்துருச்சு. அப்போ அந்த எம்எல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்கா இந்த எம்எல் அப்படிங்கிறது என்னன்னா கிளாசிபிகேஷன் தான். ஓகே, இப்போ ஒரு ஹியூமன் எப்படி வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்றானோ இந்த இடத்துல, அது மாதிரி தான் வந்து இந்த எம்எல்லும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம், ஒரு டாக் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் அந்த டாகுக்கு என்ன பண்ணுவோம், எப்படி டாக்னு ஐடென்டிஃபை பண்றோம் நம்ம, அது வந்து 2 லாங் ஹேர் இருக்கு, ஒரு பிளாக் நோஸ் இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, அது டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம், ரைட்டா? இதை கம்பேர் பண்ணிட்டு இது வந்து கேட்டு, இது வந்து டாக் அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியா நம்மளால சொல்ல முடியும், ரைட்? ஏன் இந்த கேட்டுக்கு வந்து பிளாக் நோஸ் இல்லை, அதான் 2 இயர் இருக்கு, ரைட்? வேற இங்கே வந்து பிளாக் நோஸ் இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது கேட்டு இது டாக் அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இன்னொன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து லேபிளிங் பண்ணுவோம். இப்போ இதே மிஷினை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிளாசிபிகேஷன் எல்லாம் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம இந்த போட்டோவை கொடுத்து இந்த போட்டோவை என்ன பண்ணோம், இது டாக், இது கேட்டு, இது ஹார்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, லேபிளிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை பண்ணாதான் அந்த மிஷின் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து எம்எல். ஸோ அதே மாதிரி இப்போ நாம ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு பறவை இருக்குன்னு எடுத்துக்கோமே. பறவைக்கு கிளாசிபிகேஷன் ஒண்ணுதான், 2 ரெக்கம் இருக்கும். ஓகே, அது விரிச்சு அடிச்சுச்சுன்னா பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லா பறவையும் அப்படிதான் பறக்கும். ஆனா பறவையில பலவிதமான பறவை இருக்கு, ரைட்? அப்போ அந்த பறவையை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அப்புறம் டாக் எடுத்துக்கிட்டாலும் டாக்ல பலவிதமான டாக் இருக்கு. எல்லா டாக்குக்கும் மூக்கு கருப்பா தான் இருக்கும். ஆனா டாகை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய டாகுடைய டைப் என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அது ஒரு டாக்கையும் நம்ம பேர் வச்சுக்கணும், ரைட்? அப்புறம் கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கார் பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதுலேயே கார்ல பல டைப் கார் இருக்கு. ஸோ சிடான் இருக்கு, எம்பிவி இருக்கு, ரேஸ் கார் இருக்கு, இந்த மாதிரி கார்ல நிறைய டைப் இருக்கு இல்லையா? அப்போ அந்த காரையும் நம்ம வந்து கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு கிளாசிபிகேஷன் நமக்கு வேணும். அப்போ இந்த கிளாசிபிகேஷன்லாம் நம்ம எப்படி சொல்றோம், நாம ஒரு ஹியூமன் பிரெயினா இருந்து நாம என்ன பண்றோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நம்ம சொல்லிட்டு வரோம். எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வருமோ அது மாதிரிதான் மிஷின் லேர்னிங்கும். நாம நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து நிறைய கிளாசிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே வரும்போது, லேபிளிங் பண்ணும்போது அந்த லேபிளிங்ல வச்சு அது என்ன பண்ணுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது நமக்கு கொண்டு வருது. ஓகே, எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுது நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு, அது ஓவர் டைம்ல எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். ஓகே, அதே மாதிரி பேட்டர்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு அதுக்கு முடியும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த எம்எல் வந்து மிக இம்பார்ட்டன்டான பார்ட். இந்த எம்எல்ல அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு என்னன்னா வந்து 3 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்கு எம்எல்லுக்கு. ஒன்னு சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அனதர் வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், இன்னொன்னு வந்து செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3ஐயும் வச்சுதான் இந்த எம்எல் வந்து லேர்ன் பண்ணுது. அப்போ இந்த கண்டினியூவஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 வச்சுதான் அது என்ன பண்ணுறது, அந்த கண்டினியூவஸ் லேர்னிங்கை வந்து அது உருவாக்கிக்கிட்டே வருது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸ்பிளிசிட்டியா ப்ரோக்ராம் பண்றது இல்லை. அதாவது ஏ நடந்தா பி நடந்தா சி இருந்தா வா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கறது இல்லை. நம்ம பேட்டர்னை டிஃபைன் பண்ணி கொடுத்துருவோம். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு அது லேர்ன் பண்ணும். லேர்ன் பண்றதுல 3 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்கு, சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ் லேர்னிங். அது டீட்டெயில பின்னாடி பார்த்துக்கிட்டே வரும். ஓகே, இப்போ இது என்னன்னா ஹியூஜா வந்து டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா இல்லைன்னா நமக்கு இது வந்து சரியா வரும். அதுவும் அந்த டேட்டா எப்படி இருக்குன்னா கிளீன்டு டேட்டாவா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கிளீன் டேட்டா இல்லை அப்படின்னா நம்மளால வந்து அதை வந்து ஒழுங்கா பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதுக்காக தான் டேட்டா இஸ் அ நியூ ஆயில்னு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். ஓகே, அதனாலதான் டேட்டா எவ்வளவு முக்கியமானதுங்கிறது உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த அல்காரிதம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பேட்டர்னை உருவாக்கும். அல்லது பேட்டர்னை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லேபிளை வச்சு நம்மளால இது கொண்டு வர முடியும். அப்புறம்
இந்த மாடல் வந்து கண்டினியூவா எவால்வ் ஆகிட்டே இருக்கும், ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாடலை நம்ம. ஓகே, ஒரு தடவை டெவலப் பண்ணிட்டு புத்திக்கு போட்டு போயிட்டோம்னா கிடையாது. இது கண்டினியூவா நம்மளுடைய யூஸ் கேஸுக்கு இருந்த மாதிரி நம்ம ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம வந்து ரியல் வேர்ல்டு டிசிஷன் மேக்கிங்க்கோ இல்லை ப்ரெடிக்ஷனுக்கோ நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எம்எல்ல வந்து ஒரு விஷயம் என்ன, நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் வந்து நமக்கு எப்படி வந்து நம்ம இந்த மூவி பார்த்துட்டோம், அடுத்த மூவி நம்ம என்ன மாதிரி பார்க்கலாம், நம்ம மூவியோட ஹேபிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நமக்கு ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ல ரெக்கமெண்ட் கொடுக்கலாம். ஷாப்பிங் போறோம், ஷாப்பிங்க்கு வந்து அடுத்த ரெக்கமெண்டேஷன் இன்ஜின்ல நமக்கு அடுத்தடுத்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அதே மாதிரி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்னை டிஃபைன் பண்ணிட்டு அந்த பேட்டர்னை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், கிரெடிட் கார்டு ஃப்ராடு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2-3 டிரான்சாக்ஷன் எனக்கு நடந்துச்சு. ஒரு ஏர்பிஎன்பியில் ஒரு டிரான்சாக்ஷனு, ஒரு ஃபாரின்ல ஒரு டிரான்சாக்ஷனு. இப்படி நடக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டான்னா என் கார்டை பிளாக் பண்ணிட்டான். ஏன் பிளாக் பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட், ஒரு டிரான்சாக்ஷன். என்னடா அவன் சிங்கப்பூர்ல இருக்கான், மலேசியாவில் இருக்கான், திடீர்னு பார்த்தா ஆன்லைனில் பண்ணுறான், திடீர்னு பார்த்தா யூஎஸ்லேருந்து வருது என்னன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக மிஷின் என்ன பண்ணியிருக்கு, அலர்ட் பண்ணியிருக்கு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனே வந்து அந்த என்னோட கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டு கால் பண்ணு அப்படின்னா. ஸோ இட்ஸ் அட்வான்ஸாக அது ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணுது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் லேர்னிங் வழியாக தான் நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம கொண்டு வரோம். ஓகே, நான் முன்னாடி சொன்னதுதான் இந்த 3 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்கு அப்படின்னு சொன்னேன். சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா பேசிக்கா சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு என்னன்னா வந்து நாம வந்து இன்புட் கொடுப்போம், நாம வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து அந்த சிஸ்டம்க்கு கொடுத்துட்டு அந்த டேட்டாவை வந்து நம்ம இது பண்ணிட்டு அந்த அவுட்புட்டை வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம கொடுத்த டேட்டாக்கும் அவுட்புட்டுக்கும் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு அந்த ஆன்சரும் கரெக்டா இருக்கான்னு வேலிடேட் பண்றது. ஓகே, இதை வந்து நம்ம வந்து சிம்பிளா நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொண்டு வரணும்னா இமெயிலோட ஸ்பேமிங். இமெயில் வந்து நம்ம ஸ்பேம் இமெயில் அப்படின்னு நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்துடும். இன்னைக்கு நீங்க ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஊர்ல வந்து கால் பண்ணும்போது ஊர்ல இருக்கக்கூடிய டெல்கோல வந்து இது வந்து ஸ்பேம் கால் அப்படின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா அலர்ட்டே கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா இதெல்லாம் சூப்பர்வைஸ் லேர்ன் பேசிங் எம்எல் வழியா வரக்கூடியதான். இதே வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம என்ன பண்ணுவோம்னா இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் பண்ண அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, எம்எல் இருக்கு இல்லையா, அதுட்ட நாம அதே மாதிரியான டேட்டாவை திரும்பவும் கொடுப்போம் உள்ள. செமி சூப்பர்வைசர் போயிடும், அப்புறம் அன்சூப்பர்வைசர் வருவோம். செமி சூப்பர்வைசர் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டேட்டாவை லேபிள் பண்ணுவோம், கொஞ்சம் டேட்டாவை வந்து அன்லேபிள் பண்ணுவோம். பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம அதுக்கு கொடுப்போம். அப்ப அது என்ன பண்ணுவோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிளாசிஃபை பண்ணி கொண்டு வருவோம். சில விஷயங்களை மிஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுவோம், இது இல்லை, இது இதுக்கு நாம வந்து அதுக்கு கெயிட் பண்ணுவோம். கெயிட் பண்ணும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா வந்து மெடிக்கல் இமேஜ், எக்ஸ்ரே இருக்கு அப்படின்னா எக்ஸ்ரே வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்ரேயோ இல்லை வந்து எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டோ இதெல்லாத்தையும் ரிப்போர்ட் எழுதுறாங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி எழுதுறாங்க, ஒரு டாக்டர் நம்ம எக்ஸ்ரே எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடியதை ரிப்போர்ட்டை எழுதி கொடுப்பாரு இல்லையா. இப்போ இதே எம்எல்கிட்ட கொடுத்தா எம்எல்ஏ அதை டிடெக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்கும். அப்ப அந்த டாக்டரோட வேலை என்ன, வேலிடேட் பண்றதுதான். அந்த இமேஜையும் அதையும் வேலிடேட் பண்ணிட்டு தப்பு அப்படின்னா அது தப்புங்கிறத அவர் திருப்பி சொன்னார்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து செமி சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும். இதே அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிடுச்சு, நமக்கு தெரியும் இது கரெக்டா இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம இருக்கிற டேட்டாவை தூக்கி உள்ள போட்டா அதுவே லேர்ன் பண்ணிட்டு அதுவே அவுட்கம் நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் போட்டோஸை கொண்டு போய் உள்ள கொடுத்துட்டு இதுல வந்து எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் போன ஊர் வாரியா பிரி இல்லது வந்து ட்ரிப்பு வாரியா பிரி அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சிடும். ஆளோட முகத்து வாரிய அவங்களுடைய அங்க போட்டோல இருக்கக்கூடியவங்களை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அங்க இருக்கவங்களாம் குரூப் பண்ணு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குரூப் பண்ணி கொடுத்துரும். சரியா, ஸோ இது மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷன் பிரி அப்படின்னு நம்ம சொன்னா கூட ஒரு டேட்டாவை கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஜெண்டர் வைஸா அது கஸ்டமரோட இதை வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து நம்ம எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ டீப் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த டீப் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டீப் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் எம்எல். அது எப்படின்னா வந்து மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு விஷயத்தையே இன்னும் நல்ல அதிகமான அளவுல கத்துக்கிட்டா எப்படி இருக்கும்,
டீப்பா கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மாஸ்டர் ஆயிடு அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா, ஓகே, ஸோ லைக் இமேஜா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அண்ட் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அது ஏங்கிறது நான் அடுத்து பின்னாடி வரும்போது உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம ஹியூமன் பிரெயின் மாதிரி இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் லேயரா இருக்கணும். ஓகே, நெட்வொர்க் வந்து இந்த லேயர்டு நெட்வொர்க்ல டேட்டாவை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அது எப்படி அப்டிராக்ட் பண்ணுது, அது எப்படி நம்ம கிட்ட எடுத்துட்டு வருது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து லார்ஜ் டேட்டா செட் வேணும். நாம நினைக்கிற மாதிரி ஒரு 10 ஃபைல் இருந்தா போதும் இது வந்துடும்னா இல்லை, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இதுக்கு வேணும். அப்பதான் நம்மளால கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு பவர்ஃபுல் கம்ப்யூட்டிங் வேணும். ஸோ இன்னைக்கு NVIDIAவோட கம்ப்யூட்டிங் பவர் ஏன் வருது, GPU ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, GPUவோட தேவைகள் எதுக்கு இருக்கு, கம்ப்யூட்டர் பவர் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு தேவைன்னு சொல்றாங்களா, ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த டீப் லேர்னிங்கும் நியூரல் நெட்வொர்க்குக்காகவும் தான். அப்போ ஹியூஜ் டேட்டாவை கொடுத்து அந்த டேட்டாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு மேஞ்சி கத்துக்கிறது தான் வந்து நியூரல் நெட்வொர்க். அதை அக்யூரசியோட இருக்கணும். அதுக்காக தான் வந்து இவ்வளவும் தேவைப்படுது. இல்லைன்னா நமக்கு என்ன பல வருஷங்கள் ஆயிடும், ஒரு யுகமே முடிஞ்சிடும் இல்லையா? அப்போ நமக்கு தேவையானது வராது. அப்போ அதுக்கு ஃபாஸ்டான கம்ப்யூட்டிங் வேணும். அந்த கம்ப்யூட்டிங் வேணும் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே தேவை. ஓகே, ஸோ அதுல தான் நமக்கு GPU எல்லாமே வேலை செய்யுது. ஓகே, ஸோ ரா டேட்டா இன்டு ஃபர்ஸ்ட் லேயர், ஓகே, இமேஜா இருக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ராக்டா வந்து ப்ராக்ரஸிவா வந்து அந்த ஃபீச்சர் நம்ம கொண்டு வரணும். ஃபைனல் லேயர் வந்து நமக்கு அவுட்புட்டா வரும். ஓகே, ஃபீட்பேக் வந்து கண்டினியூஸ் ஃபீட்பேக் லூப்ல போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வச்சு நம்ம ஃபேஸ் ரெகக்னைசேஷன் கொண்டு வரலாம். வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன், ஓகே, வாய்ஸோட டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸோட டிரான்சாக்ஷன் நடக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல போயிட்டு நீங்க மீட்டிங் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டிங் நோட்ஸ்ல வந்து யூஸ்வலா எப்படி இருக்கு, அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு சம்மரைஸா கொடுத்தது, யார் எந்த நிமிஷத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறது வரைக்கும் எடுத்து கொடுக்குது. ஓகே, ஸோ நம்ம பேசுறது வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால இது அந்த விஷயத்துல பெரிய இதா இருக்கு. இப்போ இது இன்னும் டெவலப்பா இன்னும் நம்ம நேரடியா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ML பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு இன்புட் கொடுப்போம், அது என்னன்னு நம்ம சொல்லுவோம், அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்னா எப்படி இருக்கும், இந்த கார்னா எப்படி இருக்கும், ஒரு நாய்னா எப்படி இருக்கும், பூனைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஃபீச்சரை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு சொல்லுவோம். சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், கிளாசிஃபை பண்ணிட்டு அது ஐடென்டிஃபை பண்ணிட்டு காரா இல்லையா அப்படின்னு நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, அதுதான் ML. டீப் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா நாம காரோட இமேஜை மட்டும்தான் கொடுப்போம், அதுவே என்ன பண்ணும்னா இந்த ஃபீச்சர் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுவே கிளாசிஃபை பண்ணிட்டு அந்த கிளாசிஃபிகேஷன்ல பார்த்துட்டு என்ன கார் இது, என்ன டைப் ஆஃப் கார் இது அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் எடுத்து நமக்கு அதை கொடுக்கணும். அது எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ இருக்கலாம், அது படமாவும் இருக்கலாம், டெக்ஸ்டாவும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம், எனிதிங், ரைட்? எல்லாத்தையும் பண்ணி அதுல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து டீப் லேர்னிங்கிறோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் MLனா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்மள புரியல அப்படின்னா திரும்பவும் கேளுங்க, திரும்பவும் பாருங்க, அப்பதான் இது புரியும். ஓகே, ஒரு நைட்ல இது புரியக்கூடிய விஷயம் இல்லை. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ML பொறுத்த வரைக்கும் நான் கார் கொடுக்குறேன், காருடைய 4 டயர் இருக்கும், முன்னாடி ஒரு பல்பு இருக்கும், அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து கண்ணாடி இப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் நான் வந்து கிளாசிஃபிகேஷன்ல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது கார்னு சொல்லலாம். டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் அதை நான் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகே, இப்போ இந்த டீப் லேர்னிங்ல நியூரல் நெட்வொர்க் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போ நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் டேட்டாவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்புட் டேட்டாவை எடுத்துட்டு அதை வந்து 0, 1, 2, 3, n அப்படின்னு பிரிச்சுட்டு அதை வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷனல் ஆக்டிவ் ஃபங்க்ஷனில் எடுத்துட்டு போயிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டா கொடுக்குது.
அது என்ன சொல்லுவோம், அதுக்கு பேரு பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பர்செப்ஷனை உருவாக்கி அதுல இருந்து அது நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே, இப்போ இதே அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, லேயர் 1 பிரிக்குது, லேயர் 1 எடுக்குது, இன்புட்ல இருந்து எடுத்துட்டு அப்புறம் ஹிடன் லேயரை ஒன்று உருவாக்கி அந்த ஹிடன் லேயர்ல அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னொரு லேயரை உருவாக்குது, அந்த ஹிடன் லேயர் எடுத்து அதுல இருந்து ஒரு லேயர் உருவாக்குது, அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் லேயர் வருது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், 2 ஹிடன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஹிடன் லேயர், 4 ஹிடன் லேயர், 5 ஹிடன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இது மாதிரி நிறைய லேயர்ஸ் உருவாக்கி நம்ம மனுஷனுடைய மூளை எப்படி வேலை செய்தோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை உருவாக்கி நமக்கு கொடுக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்னா வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த டீப் லேர்னிங்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல அப்படின்னு சொல்லணும்னா சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நாம இது வரைக்கும் நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன, ஹை லெவலா அது என்ன செய்யும், மெஷின் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன, ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னும் ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம்னா டபுள் கிளிக் பண்ணி உள்ள போறோம். ஓகே, உள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பேர் வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் மாடல்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி டிஸ்கிரிமினேட்டிவ்னா வந்து நம்மள டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்க அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ஜெனரேட்டிவ் அப்படின்னா வந்து இதை உருவாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஓகே, இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த சொல்றது, இன்னொரு விஷயத்த உருவாக்குறது. ஓகே, அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கறது. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினேட்டிவ் என்னன்னு பார்த்துருவோம். டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல் அப்படின்னா வந்து கண்டிஷன் ப்ராபபிலிட்டி. ஓகே, இதுதான் அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இதுதான் இப்படிதான் 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 நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிஸை வச்சு யூஸ் பண்ணி என்ன ப்ரெடிக்டும் கிளாசிஃபை பண்ணி அதை வந்து நமக்கு என்ன பண்ணும், கரெக்டா அவுட்புட் ஒய் பேஸ்ட் ஆன் த எக்ஸ் இன்புட். ஒரு எக்ஸ் இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒய் அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னு அது ப்ரெடிக்ட் பண்ணணும் அல்லது கிளாசிஃபை பண்ணணும். பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்எல்எம்ல இது ரொம்ப முக்கியமானது. என்ன மாதிரி மாடல்ல இது உருவாச்சு அப்படின்னு தெரியணும். நாம போய் நாளைக்கு ஒரு மாடலை செலக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த மாடல் வந்து என்ன மாடல் அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கான கரெக்டான அவுட்புட் வரும். ரைட், அதனால இது ரொம்ப முக்கியம். ஸோ டேக் இன்புட். ஓகே, சென்டென்ஸ், போட்டோஸ், சென்சார் ரீடிங்கு இது எல்லாத்தையுமே இன்புட்டா எடுத்துக்கலாம். ஓகே, focus on label or outcome. So label, இப்போ ஒரு சில வேர்டிங்ஸை வச்சு இது ஸ்பேம் இமெயில் இல்லை இது நாட் ஸ்பேம் இமெயில், இல்லை ஃபோட்டோவை வச்சு இது கேட்டு டாக் அப்படின்னு அந்த அதில் இருக்கக்கூடிய கேப்ஷனை வச்சு அதை கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஸோ டிசிஷன் வந்து பவுண்டரி வந்து அந்த கேட்டகரிக்கு வந்து தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசிஷன்ஸ் வரும், ஆனால் ஒரு பவுண்டரிக்குள்ள தான் இருக்கும். அல்காரிதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து யூஸ் பண்றது லாஜிக்கல் ரெக்ரெஷன் ஆஃப் அல்காரிதம் தான் இது யூஸ் பண்ணும். ஓகே, அல்லது டிசிஷன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிசிஷன் ட்ரீ. ஸோ டீப் லேர்னிங் மேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. டீப் லேர்னிங்லேயே அந்த இன்புட்டை வச்சுட்டு லேபிளை வச்சு அதை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பும் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதுல ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்பேம் ஃபில்டர் ஒன் ஆஃப் த கொண்டு வரலாம், ஃப்ராட் டிடெக்ஷன் கொண்டு வரலாம், இமேஜ் கிளாசிஃபையரை கொண்டு வரலாம், வாய்ஸ் கமாண்ட். ஓகே, இப்போ வந்து அலெக்சா பிளே மியூசிக், சரி பிளே மியூசிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்டாப் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே வாய்ஸ் கமாண்ட் எல்லாத்தையுமே டிஸ்கிரிமினேட்டிவ். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு நைட் கிளப் போறீங்க, அங்க வந்து பவுன்சர் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சதுல என்ன, ஹோஸ்டோட பார்ட்டி யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அவங்கள மட்டும்தான் அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அவங்கள டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, வேற யார் இருந்தாலும் அவங்கள எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு ஸ்டார் வராரு அப்படின்னா பவுன்சர் சுத்தி இருக்காருன்னா அவருக்கு தெரியும் யாரை விடணும் யாரை விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தகுந்த அது மாதிரி தான் அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து டிஸ்கிரிமினேட் ஜட்ஜ். ஓகே, பேஸ்ட் ஆன் வாட் தே ஹவ் கிரியேட்டட். ஓகே, அதுக்கு பியாண்டா அவங்களுக்கு பண்ண தெரியாது. ஓகேயா, அவங்க எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதை மட்டும் செய்யறது தான் வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல். ஜெனரேட்டிவ் மாடல் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்த
ப்ராபபிலிட்டியை உருவாக்கி அந்த ப்ராபபிலிட்டிக்கு பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற இன்புட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணி புது விஷயத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன பண்றோம், ஜெனரேட்டிவ் மாடல் அப்படிங்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து இந்த ஜெனரேட்டிவ் மாடல் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இட்ஸ் லேர்ன் பேட்டர்ன் ஃப்ரம் ரியல் டேட்டா. ஓகே, இமேஜ், டெக்ஸ்ட், ஸ்பீச்ல இருந்து ரியல் டேட்டால இருந்து வருது. இதுல வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் எக்ஸ் அண்ட் ஒய் ஓகே எடுத்துட்டு நம்ம இது பண்ண முடியும். அப்புறம் நியூ டேட்டாவை நமக்கு உருவாக்கும், அதே மாதிரி நியூ டேட்டாவிலேருந்து லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். அதான் இது பேசிக்காக யூஸ் பண்றது நியூரல் நெட்வொர்க்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி இதுல கொண்டு வரோம். டீப் ஜெனரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் வந்து இதுல இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாட் ஜிபிடி. அது வந்து டெக்ஸ்ட்டுக்கு நமக்கு ஃபுல்லாவே சாட் ஜிபிடி வந்து நமக்கு வருது. டாலி வந்து இமேஜுக்கு இருக்கு. டீப் ஃபேக் வீடியோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து டீப் ஃபேக் வீடியோ யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து ஃப்ராட் நிறைய பண்றாங்க இல்லையா. அது அப்புறம் வாய்ஸ் குளோனிங் யூஸ் பண்ணி இது பண்றாங்க. அப்புறம் டேட்டா ஆர்குமெண்டேஷன், ஒரு டேட்டா யூஸ் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேனு அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு எடுத்துட்டு வந்து சொல்றக்கூடிய விஷயங்கள். ஓகே, அதை வந்து ட்ரெயின் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இதுல இருக்கு. ஓகே, பேசிக்கா என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பெயிண்டிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கிரியேட் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு ஓனா ஒரு மாஸ்டர் பீஸ் கிரியேட் பண்ணானா எப்படி இருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. புதுசா உருவாக்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து ஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுதான் ஜெனரேட்டிவ் மாடல். ஜெனரேட்டிவ் மாடலுக்கும் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு இமேஜ் கொடுத்துட்டு கிளாசிஃபை பண்ணி இதுதான் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு என்ன பண்ணும், கிளாசிஃபை பண்ணது வந்து நமக்கு கேட்டா இல்லையான்னு சொல்லும். இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் வந்து ஒரு படத்தையே உருவாக்கி கொடுக்கும். ஓகே, அது ஒரு கேட்டை கொடுத்துட்டு இல்லை எனக்கு கேட்டு கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த கேட்டு படத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியதான் ஜெனரேட்டிவ் மாடல். ஓகே, இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக்கா வந்து இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்புட் டேட்டா கொடுக்கும்போது லேபிள் கொடுப்போம். லேபிள் கொடுத்துட்டு லேபிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ப்ரெடிக்டிவ் டேட்டா மாடல்ல கொடுத்துட்டு அதை வந்து லேர்ன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டா அண்ட் மாடல் பண்ணிட்டு அவுட்புட் எடுத்துட்டு அந்த லேபிள் நம்ம வந்து திருப்பி ரீபப்ளிஷ் பண்ணுவோம். வேற ஜெனரேட்டிவ் மாடலை பொறுத்த வரைக்கும் இன்புட் டேட்டா ஜெனரேட்டிவ் மாடல் அதே லேர்ன் தான் பண்ணுது. நீங்க என்ன பண்ணுது, அன்ஸ்ட்ரக்சர் கண்டென்ட் லேர்ன் பண்ணுது. அவுட்புட் வந்து என்ன, நியூ டேட்டாவா வருது. ஓகே, இதுதான் வந்து அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் மாடலுக்கும் ஜெனரேட்டிவ் மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இதே அடுத்த டாபிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சூப்பர்வைசர் அன்சூப்பர்வைசர் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர்வைசர் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நாம ட்ரைனிங் கொடுக்கும்போது ட்ரைனிங்க்கு கோடு அல்லது லேபிளை வந்து டேட்டா வந்து லேபிள் பண்ணுவோம். நம்ம மாடல்ல வந்து கொடுப்போம். அந்த மாடல் வந்து நம்ம இந்த பேஸ்ட் ஆன் அந்த டேட்டா வந்து நம்ம ஃபில் பண்ண சொல்லுவோம். பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா அதுட்ட ப்ரெடிக்ட் பண்ணு, கிளாசிஃபை பண்ணு அல்லது கிளஸ்டரிங் பண்ணு. கிளஸ்டரிங்னா என்ன, குரூப் பண்ணு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறதுலாம் ஒரு இடத்துல குரூப் பண்ணு, ஒரே மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கிளாசிஃபை பண்ணு, இல்லை இதுதான் இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ அதே நேரத்துல நம்ம செமி சூப்பர்வைசர் லேர்னிங் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு செமி சூப்பர்வைசர் லேர்னிங்கோ இல்லை அன்சூப்பர்வைசர் லேர்னிங் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அன்லேபிள் டேட்டாவை வந்து நம்ம கொண்டு வந்து உள்ள கொடுப்போம். அப்ப அந்த அன்லேபிள் டேட்டாவை நம்ம உள்ள கொடுக்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் மாடல் தான் இருக்கும். மாடல் வந்து புதுசாக உருவாயிருக்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தேவையானது வந்து நியூ கண்டென்ட்டா கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அல்லது கோடு ஜென்ரேட் பண்றதா இருக்கட்டும், இல்லை இமேஜ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், நமக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த ஜெனரேட்டிவ் மாடலுடைய வேலை. அதுக்கு செமி சூப்பர்வைசர் அன்சூப்பர்வைசர் வழியாக நம்ம அதை கொண்டு வர முடியும். இப்போ ஜெனரேட்டிவ் மாடல்ல பார்த்தோம்னா இதுல வந்து லாங்குவேஜ் மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எப்படின்னா வந்து பேசிக்கா என்னன்னா டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ண நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு மட்டும். ஓகே, இதுல போய் ஒரு போட்டோ கொடுத்தீங்கன்னா இது தெரியாது. ஓகே, இந்த மாடல் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி அடுத்த வேர்டு என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணும், அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்னு சொல்லும், அடுத்த பேராகிராஃப் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு கிரியேட் பண்ணும். ஓகே, யூஸ்வலா மேசிவ் டேட்டா செட்டை வச்சு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புக், ஆர்டிக்கிள், வெப்சைட்லேருந்து எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்.
ஒரு லாங்குவேஜ் பேட்டர்னை உருவாக்கும், ஒரு கிராமரை கொண்டு வரலாம், கான்டெக்ஸ்ட் ஃபேக்டை கொண்டு வரலாம். ஓகே, இது வந்து ஹியூமன் மாதிரியே டேட்டாவை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா ChatGPT 4.0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ChatGPT 4.0, Copilot, இமெயில் கம்போசர், இமெயில் அடிக்கும் போதே உங்களுக்கு அடுத்த வேர்டு என்னன்னு அதுவே சொல்லும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எப்படின்னா இந்த லாங்குவேஜ் ஜெனரேட்டிவ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. ஓகேயா? ஸோ இது அதே இதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் இமேஜ் மாடல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ்ல இமேஜை உருவாக்குறது. ஓகே, ஸோ ஸ்கெச்சஸ் பண்ணலாம், ஒரு இமேஜை உருவாக்கலாம், ரைட்? இது வந்து இமேஜ் மாடல். இந்த இமேஜ் மாடலை பொறுத்த வரைக்கும் DALL-E 2 or 3 அல்லது வந்து மிட்வே, ரன்வே, இந்த மாதிரியான நிறைய AI டூல்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இமேஜ் ஜென்ரேட்டட் மாடல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இவ்வளவு நேரம் மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? மாடல்னா என்ன அப்படின்னா, இந்த மாடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு பேர் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்றோம். இது யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, LLM அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த LLM அப்படிங்கிறது தான் நமக்கு மிக முக்கியமானது. இந்த LLM உருவாக்குறது தான் நமக்கு தேவையான விஷயங்கள். இந்த LLM உருவாக்குறதுக்கு வந்து என்னன்னா நமக்கு ஹியூஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து ட்ரெயின் பண்ணணும். ரெண்டாவது, இது உருவாக்குறதுக்கு நமக்கு ஹியூஜ் டேட்டா வேணும். அப்புறம் பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டரை நம்ம வந்து உருவாக்கணும் இதுல. அப்புறம் இதை அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கா இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் என்ன பேரு, LLM அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த LLMல அதுக்குள்ள வரும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் லார்ஜ் மாடல்ல ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கற்பனையான கதைகளை அதுவே உருவாக்கும். அந்த உருவாக்குறது எப்படி தடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கொடுக்கறத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரதுன்னு பாக்குறோம். ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 விஷயங்கள் இதுல இருக்கு. இப்போ இதை டீப்பா போயிட்டு பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா வந்து யூஸ்வலாவே வந்து இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இன்புட்டை எடுத்த உடனே அது டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்கும், அது என்கோடிங் பண்ணும், என்கோடிங் காம்பனண்ட்டுக்கு போவோம். அந்த என்கோடிங் காம்பனண்ட் தான் என்ன பண்ணும், டீகோடிங் பண்ணும். டீகோடிங் பண்ணி அது ப்ரீ ட்ரைன்டு மாடலில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், நமக்கான தேவையான ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ இங்க ஹவ் இட் இஸ் கோயிங் அப்படின்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது டீகோடிங் போயிட்டு என்கோடிங் போயிட்டு டீகோடிங் போயிட்டு ப்ரீ ட்ரைன்டு மாடலில் போயிட்டு அது என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் ஐ எம் டூயிங் ஆல் ரைட், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ரைட்? இது எப்படி வருதுன்னா இந்த ப்ராசஸ்ல தான் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா LLMனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, LLM வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணி ஓகே ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைக் ஹியூமன் மாதிரி கொண்டு வர்றது தான் இது. இது என்ன, பேட்டர்ன், ஸ்ட்ரக்சர், கான்டெக்சுவல், ஓகே, லாங்குவேஜ், நாட் தட் எனிஹவ் கொடுக்கறதுல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்கணும். அதுதான் அதுல முக்கியமான விஷயங்கள். இது ப்ரோக்ராம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கிட்டோம், அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டோம், அந்த ப்ரோக்ராம் அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ப்ரோக்ராம் கிடையாது, ஃபிக்ஸ்டு ரூல் கிடையாது இதுல. ஓகே, இது தானா உருவாக்கி தானா லேர்ன் பண்ணி கொண்டு வரணும். அது எப்படி இருக்கணும்னா வந்து ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா, கேள்வி கேட்டோம்னா ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஒரு ஸ்டோரி ரைட் பண்ண சொன்னா ஸ்டோரி ரைட் பண்ணணும். ஒரு போயம் பண்ண சொன்னா ஒரு போயம், கவிதை எழுத சொன்னா கவிதை எழுதணும். ஒரு கோடை உருவாக்க சொன்னா ஒரு கோடை உருவாக்கி கொடுக்கணும். அது கண்டினியூவா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஃபைன் டியூன் பண்ணணும், அலைன்மெண்ட்டும் பண்ணணும். ஓகே, பட் என்னன்னா ஃபேக்ட் அதுக்கு தெரியாது, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. ஆனா அதுக்கு கொடுத்த டேட்டாவை வச்சு அது உருவாக்கி கொடுக்கும், அவ்வளவுதான். சில சமயங்களை தன்னையே கற்பனை பண்ணிக்கிட்டு அது சரியானது அப்படின்னு நமக்கு சொல்லும். அதுக்கு தான் வந்து ஹெலுசினேஷன் அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இது பேசிக்கா இதுல உருவாகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நியூரல் நெட்வொர்க், அந்த டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்றோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இதுல எல்லாமே வருது. அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷன் எல்லாமே நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து LLM பொறுத்த வரைக்கும். இந்த LLM எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்கா வந்து இந்த LLM வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஓகே டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோக்கன்ஸ் உள்ள எடுத்தோம்னா, டோக்கன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒரு வார்த்தை பெருசா இருந்துச்சுன்னா அதே மல்டிபிளா கட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணணும். அந்த நம்பர் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பரை வந்து என்ன பண்ணோம்னா டோக்கனைசேஷன் சொல்லுவோம்.
அந்த டோக்கனை யூஸ் பண்ணி அதை வந்து நியூரல் நெட்வொர்க்ல வச்சு அந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு வந்து வெக்டர் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்னுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் தூரம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு குவிக்கெட்ஸ் ஃபார்மேட்ல வச்சுட்டு அதுலேருந்து நமக்கு நியூரல் நெட்வொர்க் வழியா நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வந்து அதை நமக்கு உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் வந்து நாம் என்ன சொல்றோம், இந்த மாடல் கிரியேஷன் பண்றதுல மிக முக்கியமான விஷயம். ஸோ நாம் என்ன பண்றோம், ஜென்ரலா இது மாடல் உருவாக்குறது, இது மாடலை கன்சியூம் பண்றது. நம்ம என்ன பண்றோம், ரைட் மீ an email about scheduling அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்றது, இது இன்புட்டா கொடுத்தோம்னா நமக்கு ஓப்பன் ஏஐல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மாடல் வந்து டெக்ஸ்ட் மாடல் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு நான் டெக்ஸ்ட் மாடல் அதை எடுத்துக்குவோம். ஸோ டியர் டீம் ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட்ஸ் யூ அப்படின்னு நமக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதே வந்து டியர் டீம் ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட்ஸ் யூ வெல், ஐம் ரைட்டிங் அ ஷெட்யூல் மீட்டிங் டு டிஸ்கஸ் அபவுட் அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வரலாம். ஓகே, இதை எடுத்துட்டு ஒன்னியா அதை பில்ட் பண்ணி அதை எடுத்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வந்து எல்எல்எம்மோட வேலை. ஓகே, இப்போ இந்த எல்எல்எம்ல வந்து சில சமயம் வந்து ஹெலூசினேஷன் நடக்கலாம். ஹெலூசினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த ஹெலூசினேஷன் அப்படிங்கிறது என்ன, தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த தனக்கு தெரிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய பேரை பார்த்துருப்போம். எந்த பால் போட்டாலும் இவன் 6 அடிக்கிறான்டா, எது கேட்டாலும் பதில் சொல்றான்டா, இவன் எது பேசினாலும் உண்மையா இருக்கா மாதிரியே இருக்கும். அப்புறம் உள்ள போய் நோண்டி பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து உண்மை இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில். அந்த மாதிரி கேரக்டர் வேணா நம்ம வந்து ஹெலூசினேஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்க. ஸோ ஹெலூசினேஷன் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐ பொறுத்த வரைக்கும் அதுக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரியே அது வந்து நமக்கு என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை உருவாக்கி நமக்கு வந்து ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனையோ இல்லை மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனையோ வந்து என்டையர்லி நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எதனால ஏற்படுது அப்படின்னா வந்து ஜென்ரலா வந்து பேட்டர்ன் ஜென்ரேஷன். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஜங்க் டேட்டாவா உள்ள கொடுத்தோம் அப்படின்னா அது ஜங்கா தான் வெளியே வரும். ஏன்னா அதுதான் அது கத்துக்குச்சு இல்லையா. அப்போ அந்த டேட்டா வந்து ஒன்றும் சரியா இருந்திருக்காது, இல்லை அது கத்துக்கொண்ட விதம் சரியா இருந்திருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா இந்த ஹெலூசினேஷன் நமக்கு ஏற்படுது. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை, நமக்கு தேவையானது நல்ல டேட்டா வேணும். ஓகே, நல்ல ஒரு விஷயம் வேணும். இதை சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா யூஸ்வலா அப்படி சொல்லலாம், இதுக்கு வந்து த மாடல் வந்து கண்டிப்பா வந்து ஹியூஜ் டேட்டா இருந்திருக்கணும், கொஞ்சம் டேட்டா செட்டு கம்மியா இருந்திருக்கலாம். அல்லது டேட்டா இருக்கும், அந்த டேட்டா வந்து நாய்ஸி டேட்டாவா இருக்கும், இல்லை டர்ட்டி டேட்டாவா இருக்கும் இல்லையா. இல்லாட்டி வந்து இந்த கான்டெக்ட் சொல்றோம்ல, அந்த இதுதான் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணாதானே அதெல்லாம் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. அந்த கான்டெக்ட் தப்பா இருக்கலாம், எனஃப் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்காது, அதுக்கு தேவையான கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே தேவையில்லாம தான் இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நாம வந்து ரோபோ படம் பார்த்துருப்போம், ரைட், ரஜினிகாந்த் நடிச்ச ரோபோ. அந்த ரோபோ படத்துல பாத்தீங்கன்னா வந்து அவரு ரஜினிகாந்த் வந்து அந்த ரோபோட்டை ட்ரெயின் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதுவார், உணர்வுகள் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், ஒன்னா எழுதிக்கிட்டே வருவாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு அறிவை கொடுக்கணும் கொண்டு வருவாரு, அதுக்கு உணர்வு கொடுக்கணும். அப்போ கொண்டு வரும்போது ஒன்னொன்னா வரும், ரைட். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஃபீட் பண்றாரு, லேர்ன் பண்ண சொல்றாரு, ரைட். பண்ணிட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து தூக்கி போடும்போது இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, நமக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ப்ளூ சிப் எடுத்துட்டு ஒரு ரெட் சிப் எடுத்து உள்ள போடுவாங்க. இப்போ இந்த ரெட் சிப் தான் ஹாலுசினேஷன். ஓகே, அப்ப என்ன நடக்குது, அந்த ரெட் ஷிப்பும் நடக்கும், உண்மையாவே எல்லாமே சரியா தான் இருக்கும், அதோட பார்வையில் அது கரெக்ட் தான், ஏன்னா அதுக்கு சொல்லப்பட்ட விதம் தப்பு, ரைட். ஸோ அது என்ன பண்ணும், அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும், நிறைய விஷயங்களை கொண்டு வரும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ரெட் ஷிப் மாதிரிதான் நாம இங்க சொல்றது வந்து ஹெலூசினேஷன். ஸோ இந்த ஹெலூசினேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து ரஜினிகாந்த் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, அவர் வந்து 1975 சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. இதுல வந்து கோவையில வந்து சிலிக்கான் வேலியை உருவாக்குனாரு, அவர் தான் திறந்து வச்சாரு அப்படின்னு நான் போய் சாட்ஜிபிட்டியோ இல்லை வந்து வேற யார்கிட்டயோ போய் கேட்டேன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு ஒழுங்கான டேட்டா இல்லைன்னா ஆமான்னு சொல்லும். ஓகே, அந்த மாதிரிதான் ஹெலூசினேஷன் அப்படின்னு சொல்றோம். அதை வேணா ஒரு டெமோவா பின்னாடி பார்க்கலாம், பட் ஹை லெவலா சொல்றேன். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஜென்ரலா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றோம். நம்ம படத்துல பார்க்குற டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அந்த விஷயம் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்டர்லைங் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல 2017 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹோல் விஷயமும் வந்து வேகமாக உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு.
அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு, என்னன்னா அட்டென்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். இங்க கொடுத்துருக்க பாத்தீங்களா, அட்டென்ஷன் மெக்கானிசம் சொல்லிட்டு. இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் தான் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டாவை அது அட்டென்ஷனா எடுத்துட்டு அந்த வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் பண்ணுது. அந்த இன்புட்டை சைமல்டேனியஸ்லியா வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கான்டெக்சுவலியா கொண்டு வந்து அந்த கான்டெக்சுவல் என்னன்னு பார்த்துட்டு அதோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்துட்டு அந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்து அந்த மீனிங்க்கு தகுந்த மாதிரி அடுத்த வேர்டு என்ன வரும்னு அதை ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே, அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த அட்டென்ஷன் அப்படின்னா, அட்டென்ஷன் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்றேனே, கேட் சாட் ஆன் த மேட், ஓகே அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குப்பா. இத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஒரு காலத்துல நீங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர்ல போய் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்? த கேட் அப்படிங்கிறது தீன்னு வந்துடும், சிஏடி கேட் வந்து பூனைன்னு வந்துடும், சேட் அமர்ந்தார்னு வந்துடும், ஆன் அப்படியே வந்துடும், எது மேல பாயில அமர்ந்துச்சு அப்படின்னா த பூனை அமர்ந்தார் அன்று பாயில அப்படின்னு வரும். இது சரியா? சரியில்லை. ஏன்னா தமிழ்ல இப்படி வாக்கியம் அமைக்க மாட்டோம். நம்ம தமிழ்ல வாக்கியம் எப்படி பண்ணணும்? த கேட் அப்படிங்கிறது பூனை அப்படின்னு, பூனை பாயில் உட்கார்ந்தது அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்ல வாக்கியம் அமைப்போம். இப்போ இந்த வாக்கியம் அமைத்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எதுக்கு தெரியாது? கம்ப்யூட்டருக்கு தெரியாது. நீ டிரான்ஸ்லேட் பண்ணுனா வேர்ட் டு வேர்டா தான் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஒரு வார்த்தையா எடுத்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் அது என்ன பண்ணும், நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் ஒரு காலத்துல நீங்க போய் எந்த டிரான்ஸ்லேட்டர்ல கொடுத்தீங்கனாலும் அந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன ஆகும், உங்களுக்கு ஜங்காவும் கண்ணாபினானும் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அப்படி கொடுக்கல. உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்க எப்படி கேட்குறீங்களோ லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கான்டெக்ட்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுது, அதை கொடுக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம்ங்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய அட்டென்ஷன் மெக்கானிசம் தான் இதை நமக்கு கொடுக்குது. இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா லைக் எ சூப்பர் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராம்ப்டையும் மல்டிபிள் ஜங்கா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒன்னுக்கு ஒரு நம்பரை வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ ஒரு வார்த்தை இருக்குன்னா ஒரு வார்த்தையை 4 கேரக்டரோ இல்லை 5 கேரக்டரோ மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு அந்த ஒரு கேரக்டர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பர் கொடுக்கும். ஓகே, அந்த நம்பரை கொடுத்து, ஏன்னா கம்ப்யூட்டர் நம்பர் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இல்லையா, அந்த நம்பரை கொடுத்து அந்த நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சென்டென்ஸை ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஸோ சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க், ஓகே அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்னா, சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க் அப்படின்னு ஒரு பிளாக்கா பிரிச்சு வச்சிரும். ஓகே, அவ்வளவுதான். இது ஒன்னுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துரும். ஓகேயா? ஸோ இப்போ இதையே வந்து 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபாரினர்கிட்ட பேசணும். ஓகே, ஆனா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது, ஆனா டிக்ஷனரி கையில வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அவர்கிட்ட போய் பேசும்போது அவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, அவரோட ஸ்போக்கன் லாங்குவேஜ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவரோட லாங்குவேஜை நீங்க என்ன பண்ணுவீங்க, சென்டென்ஸை வந்து ஒன்னா ஒரு வேர்டா பிரேக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, லேயர்ல டிக்ஷனரியில போயிட்டு அந்த வேர்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய வார்த்தையை நீங்க உருவாக்கி அவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, பேசுவீங்க. ரைட், அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுது. ஸோ இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க் அப்படின்னு இருக்குன்னா, இது என்ன பண்றது, சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் 4 லெட்டர் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு எடுத்துட்டு இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துரும். இந்த பிளேயிங் பார்க் அப்படின்னு அதை பிரிச்சுக்கும். ஸ்மாலரா பிரிச்சு என்ன பண்ணுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பரை அசைன் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒன்றுக்கும் ஒரு நம்பரை அசைன் பண்ணி இந்த நம்பர் என்ன பண்ணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு நடக்கிறது. 2வது ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து என்கோடர். இப்போ இந்த என்கோடர் என்ன பண்ணுது அப்படின்னா, பேசிக்கா உள்ள வந்த உடனே சில்ட்ரன்ஸ் ரிலேட்டிங் ஸ்ட்ராங்லி வித் பிளேயிங் வேர்டு. ஓகே, இந்த சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன வருது, எதோட வந்து இருக்கு, சப்ஜெக்ட் வேர்பு எடுத்துக்கிட்டு இந்த சப்ஜெக்டோட இது வந்து சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஒன்னா இருக்கலாம். யாரு விளையாடுவா, சில்ட்ரன்ஸ் விளையாடலாம். எங்க விளையாடுவாங்க,
பார்க்ல விளையாடுவாங்க. ஆர் த இம்பார்ட்டன்ட், இதுதான் ஜாயிண்ட் ரைட்டா, கிராமர்ல ஃபில்லர் வேர்டு. இதை எடுத்துட்டு இது மூணுத்தையும் உருவாக்கி கொண்டு வர்றது தான் இதனுடைய வேலை. இப்போ இத தூரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கக்கூடிய தூரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த வெக்டர் டேட்டாபேஸ்ல வெக்டரைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த தூரத்துக்கு தகுந்த மாதிரி நம்பரை கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பேக் எண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இது தமிழ் வேர்டுக்கு அப்படின்னா குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இதேதான் குழந்தை பூங்காவில் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் இன் பிளையிங் ஆர் அப்படின்னு இருக்கிற இந்த வார்த்தையை எடுத்துட்டு இந்த வார்த்தைக்கு சப்ஜெக்ட் எது, லொகேஷன் எது, வர்ப் எது, சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஈக்குவலான வேர்டு என்னன்னு தமிழ்ல கண்டுபிடிச்சு டோக்கன் எடுத்து அதை மேட்ச் பண்ணி நமக்கு கொண்டு வருது பாத்தீங்களா, அதுதான் டீகோடரோட வேலை. ஸோ என்கோடர் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கும், அதை பிரிக்கும், டோக்கனைசர் இருக்கும், அந்த டோக்கனைசர் வச்சு வெக்டர் டேட்டாபேஸ்ல உள்ள போயிட்டு நம்ம லாங்குவேஜ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல அதை எடுத்துட்டு அதை டீகோடர் வழியா கொடுத்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ கார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள், இது ரெண்டுமே க்ளோசஸ்ட் வேர்ட் ரைட். கார் அண்ட் பனானா ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாதது. அப்போ இது என்ன, ஃபார் அபார்ட். ஸோ இது எம்பர்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் ரேக்ல பின்னாடி வரும்போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை வச்சுதான் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் சொன்னோம் இல்லையா, அதை எடுத்து ஒன்னையா எடுத்து ஜெனரேட்டிங் பண்ணுவோம். விளையாடுகிறார்கள், பிளேயிங், எங்க விளையாடுறாங்க, என்ன பண்றாங்கிறத ஒன்னு எடுத்து அதை நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்போம். ஸோ சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இந்த பார்க் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் அது என்ன லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜ் எடுத்துட்டு நம்ம எதுல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்றோம்னு கேட்டுட்டு அந்த டிரான்ஸ்லேட்டர்ல போய் அதை எடுத்து அதை டீகோட் பண்ணி அந்த டீகோட் பண்ண ட்ரைனிங் மாடல் எடுத்துட்டு அது நமக்கு என்ன பண்ணுது, டீகோட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் நமக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மாடல் அப்படின்னு சொல்றோம். மாடலை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் மாடல் அப்படின்னு இருக்கு. டெக்ஸ்ட் ஸ்டைல் பார்க்க வரைக்கும் லைக் LLM பொறுத்த வரைக்கும் இதை நம்ம என்ன சொல்றோம், ஜிபிடி, சாட் ஜிபிடி நம்ம ஜிபிடியில யூஸ் பண்றதுனால அது சொல்றோம். ஓகே, இப்போ அடுத்த வேர்டு ப்ரெடிக்ட் பண்றது இல்லை. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஒரு புது விஷயத்த ஜெனரேஷன் பண்றதுக்காகவோ அல்லது கிளாசிபிகேஷன் பண்றதுக்காகவோ இல்லை சம்மரைசேஷன் பண்றதுக்காக ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து இது படிச்சு எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதுக்காகவோ, டிரான்ஸ்லேட் பண்றதுக்காகவோ, ரீசர்ச் பண்றதுக்காகவோ இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகவோ, கிளஸ்டரிங் பண்றதுக்காகவோ, கண்டென்ட் எடிட்டிங் பண்றதுக்கோ, கண்டென்ட் ரீஎடிட்டிங் பண்றதுக்கும் நமக்கு இந்த மாடல் யூஸ் ஆகுது. அடுத்து டெக்ஸ்ட் டு இமேஜ் மாடல். டெக்ஸ்ட் டு இமேஜ் மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா இமேஜ் ஜெனரேஷனுக்கும் இமேஜ் எடிட்டிங்க்கும் நமக்கு டெக்ஸ்ட் இமேஜ் மாடல் நமக்கு யூஸ் ஆகுது. டெக்ஸ்ட் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு 3D மாடல், இது நமக்கு வீடியோ ஜெனரேஷனுக்கும் வீடியோ எடிட்டிங்க்கும் கேம் அசிஸ்டன்ட்டுக்கும் நமக்கு உருவாகுது, வேலை செய்யுது. அதே மாதிரி ஏஜென்டிக் பேஸ் ஏஐ. டெக்ஸ்ட் டு டாஸ்க், இப்போ ஜெனரேஷன் மட்டும் இல்ல, ஒரு டாஸ்கே அது ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ சாஃப்ட்வேர் பேஸ் ஏஜென்ட், வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஆட்டோமேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வரோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேட்டிவ்னா என்ன, ஜெனரேட்டிவ்னா என்ன, ஹலூசினேஷன்னா என்ன, LLMனா என்ன, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அதுக்கப்புறம் அது உள்ள எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் நடக்குது, எப்படி ஒரு வேர்டை கன்வெர்ட் பண்ணுது, இது எப்படி குரூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வந்துட்டோம். ஓகே, இப்போ நாம புதுசா இன்னொரு 4 கான்செப்ட் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ LLM இருக்கு, ஆனா என்னோட கம்பெனியில இருக்கக்கூடிய டேட்டா நான் வெளியில கொடுக்க கூடாது. அதே நேரத்துல LLMல இருந்து எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்கிட்ட என்னோட ஓன் டேட்டா இருக்கு, நான் அதை பப்ளிக்ல இருக்கக்கூடிய LLMல கொடுத்து ட்ரைன் பண்ணி என்னோட டேட்டா எல்லாத்தையும் பப்ளிக்ல லீக் பண்ண நான் விரும்பல. ஓகே, இப்போ எனக்கு பிரைவேட்டா இருக்கணும், அதே நேரத்துல அந்த LLMோட கேப்பபிலிட்டிஸை மட்டும் நான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கும்போதுதான் இங்க இந்த 4 விஷயங்கள் நமக்கு வருது. 4 விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது RAG அப்படின்னு சொல்லுவோம், ரிட்ரீவல் ஆர்குமெண்டட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரலா RAG அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் ஆப்டிமைஸ் ஆகும்,
மாடல் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து ரிட்ரீவல் ராக் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு மாடலே இருக்கு, அந்த மாடலை நான் ஆப்டிமைஸ் பண்ணி எனக்கு தேவையான மாதிரி நான் மாத்தணும் அப்படின்னா, என் டேட்டாவை கொடுத்து நான் மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஃபைன் டியூனிங் வேணும். நான் கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்டும் கான்டெக்ஸ்டும் ப்ராம்ப்டும் ஏதோ மாடல் ஆப்டிமைசேஷனும் வேணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும். ராக், ஃபைன் டியூன், ப்ராம்ப்ட், இல்ல ராக் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி காம்பினேஷனை நம்ம யூஸ் பண்ணணும். அப்பனா இது என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். The retrieval augmented generation RAG அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா RAG வந்து பவர்ஃபுல் டெக்னிக், டூ பவர்ஃபுல் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, ஓகே, இல்லது என்கிட்ட டேட்டாபேஸ் ஃபார்ம் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்கு, அதே நேரத்தில் வெளியில ஒரு ஏஐ இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், எனக்கு நான் அந்த ரெஸ்பான்ஸை கொண்டு வரணும். அதாவது என் கம்பெனியில கேட்கக்கூடிய கேள்விக்கு என் கம்பெனிலேருந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். என் கம்பெனியோட டாக்குமெண்ட்ல இருந்து இல்லை கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ல இருந்து அந்த பதில் வரணும். பொதுவா வரக்கூடாது. ஓகே, எனக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா ராக் வந்து ரொம்ப முக்கியம். ராகை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சாட் ஜிபிடியா இருக்கட்டும், மற்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பப்ளிக்ல இருக்கக்கூடிய டேட்டா வச்சு உருவாக்கப்பட்டது தான், ரைட்டா? ஆனா நமக்கு தேவையான எதுன்னா என்னோட டேட்டாவும் அது உள்ள போகணும், அதே நேரத்தில் என் டேட்டாவை நான் வெளியில கொடுக்க கூடாது. ஓகே, அப்போ இதை நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா இந்த ரேகை யூஸ் பண்ணி, இந்த ரேக் மெத்தோட யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ள கொண்டு வரப்போம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, ரேகை எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னா, நீங்க ஒரு டேட்டா வந்து உங்களுடைய கொஷின்ஸ் கொடுக்குறீங்க. கொஷின்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஓன் டேட்டா பேஸ்ல அது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை அதை எடுத்து மேட்ச் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராம்ப்ட் அதுவே உருவாக்கும். இந்த இடத்துல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் முக்கியம், கான்டெக்ஸ்ட் முக்கியம். ஓகே, அதுவே ஒரு ப்ராம்ப்ட் உருவாக்கி அந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணணும்னா எல்எல்எம்க்கு அனுப்பும். அனுப்பி அந்த எல்எல்எம்ல இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் நமக்கு என்ன பண்ணும், நம்மளுடைய ஓன் டேட்டாவும் நம்மளுடைய ஓன் கான்டெக்ஸ்டையும் வச்சு, ப்ராம்ப்டையும் வச்சு நமக்கு அந்த ரெஸ்பான்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து நாம வந்து ரேகை யூஸ் பண்றது. ஓகே, இந்த டேட்டா என்ன பண்ணாது, இந்த ட்ரைனிங்ல இருக்காது, இந்த ட்ரெயின் பண்ணிருக்காங்கல்ல இதுக்குள்ள போகாது. இது நாளைக்கு வேற யாராவது கேட்டா இங்க போயிட்டு கிடைச்சிடுமானா கிடைக்காது. இந்த டேட்டா எப்படின்னா ஆன் த ஃபிளைல போவோம், அப்படியே திரும்பி வந்துடும். நமக்கு இந்த டேட்டா வேற எந்த இடத்துலயும் ஸ்டோர் ஆகாது, எதுவுமே நடக்காது. ஸோ பிரைவேசி வந்து கம்பெனியோட டேட்டா வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஓகே, இப்போ இதே ரேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ரேகை பொறுத்த வரைக்கும் இதுலயே நாம என்ன பண்ணலாம்னா இன்னும் நல்லா வேகமாகவும் நல்லாவும் ரிசல்ட் வரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், இந்த நம்மளோட டேட்டாவை நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை என்னன்னா ஒரு சர்ச் இன்ஜின் வேணும், அல்லது வெக்டர் சர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வேணும். அதுக்கு தான் அஷூர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அஷூர் ஏஐ சர்ச் அப்படின்னு ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்க. அது பேசிக்கா வந்து வெக்டர் டேட்டாபேஸ் பேக்எண்ட்ல அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுது. அப்படி பண்ணும்போது நம்மளுடைய ரிட்ரீவல் வந்து இன்னும் நல்லாவும் இருக்கும், அக்யூரசியும் நல்லா இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம போக நம்ம கத்துக்கிட்டு வரும். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு யூஐ இருக்கு, நீங்க கொஸ்டின் கொடுக்குறீங்க, உங்களுடைய ஏஜென்ட்டாவோ இல்ல ரிட்ரீவல் சிஸ்டமாவோ இருந்துச்சுன்னா உங்க டேட்டா சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு அந்த டேட்டாவை எடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணும், ஓப்பன் ஏஐல கொடுத்து திரும்பவும் நமக்கு பதில கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் உங்க ஹை லெவல் ஆர்கிடெக்சர். ஓகேயா? ஸோ இந்த இதுதான் ரேக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதே வந்து ஃபைன் டியூனிங் அப்படின்னா ரேக்குங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ஃபைன் டியூனிங்னா என்ன, ஃபைன் டியூனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபைன் டியூனிங்கை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் எல்எல்எம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா உங்களுக்கு உங்க கம்பெனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்க கம்பெனிக்கு ஒரு டோன் இருக்கும், ஒரு வாய்ஸ் இருக்கும், ரைட்? அங்க எழுதக்கூடிய இமெயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு
கவர்மெண்ட் ஏஜென்சிஸோ இல்லை வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ்ல இருக்கவங்களுடைய வாய்ஸ் டோன் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த ஆர்டரிங் பண்ற மாதிரி இருக்கும். வேற கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கவங்களுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா டோன் பார்த்தீங்கன்னா வந்து ரிக்வெஸ்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு கம்பெனிக்கும் அந்த வாய்ஸோட டோன் மாறும், அந்த எழுதக்கூடிய தன்மை மாறும். அப்போ மாடல் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா ஜென்ரலா வந்து பொலைட்டாவோ இல்லை எதுவோ தான் பண்ணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அதை டியூன் பண்ணணும். உங்களுடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாத்துறதுக்கு வந்து இந்த டோன்ல இப்படி எனக்கு கொடு, இந்த டோன்ல இப்படி இதை கொடு அப்படின்னு நம்ம மாத்திரம் பாத்தீங்களா, அதை டியூன் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன வந்து ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்எல்எம் இருக்கு, நம்மளுடைய டேட்டா இருக்கு, பிளஸ் வந்து நமக்கு தேவையான தகுந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை மாத்தி நமக்கு தகுந்த மாதிரி அவுட்புட், நம்மளுடைய கஸ்டமைசேஷன் அவுட்புட் கொண்டு வரோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு ஃபைன் டியூனிங். அடுத்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த கேட்கணும், அதே நேரத்தில் அதை தெளிவா கேட்கணும். ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்றது இதுதான், கேள்வி கேட்கும்போது தெளிவான கேள்வியா இருக்கணும், அந்த கேள்வி பவர்ஃபுல்லா இருக்கணும், அந்த கேள்வி கான்டெக்ஸ்ட் முக்கியம். இது இருந்தாதான் பதில் நமக்கு கரெக்டா வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது சரி, மற்ற விஷயத்துல பேசும்போது சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நமக்கு என்னன்னா, இந்த ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறோமோ அந்த ப்ராம்ப்டுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கான பதில் வந்து கிடைக்கும். அப்போ அந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஹோல் மாடல்லையே நம்ம அந்த ப்ராம்ப்டே உள்ள கொடுக்கும்போது நீ தான் வந்து இது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீ வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் ரிசப்ஷன் ஆக்ட் பண்ற அப்படின்னு சொன்னா அது ரிசப்ஷன் மாதிரி மாறிடும். இதே வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் கோட் ஜென்ரேட்டரா இருக்க அப்படின்னு சொன்னா அது கோட் ஜென்ரேட் பண்ணி கொடு. அப்போ அந்த கான்டெக்ஸ்டை செட் பண்ணி நாம கொடுக்கக்கூடிய அந்த ப்ராம்ப்டையும் கரெக்ட் பண்ணி நாம செய்யற பார்த்தீங்கன்னா கொஸ்டின், இன்ஸ்ட்ரக்ஷனு, அதுக்கான பேராமீட்டரு எல்லாத்தையும் செட் பண்றோம்ல, அது அப்படியே பண்றது தான் இது. இது தனி ஃபீல்டுன்னு சொல்லலாம். இன்னைக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனலே உருவாயிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து இந்த ப்ராம்ப்டை வந்து கரெக்டாக கேட்க வைக்கிறது, இல்லை இந்த ப்ராம்ப்டை வந்து கேட்ட நம்ம கொடுக்கறது வந்து கரெக்டான விஷயத்துல மக்களுக்கு கொண்டு கம்பெனிஸ்ல வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறது, இது எல்லாத்தையுமே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. ஓகே, ஸோ அதனால யாரெல்லாம் பாக்குறீங்களா டீப்பா வேணும்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி படிச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல நான் பெரிய கிங் அப்படின்னா போய் படிச்சு பாருங்க. ஓகே, அடுத்து ஏஜென்டிக் ஏஐ. ஸோ இப்போ ஒரு கடந்த ஃபியூ மந்த்ஸா பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து அதிகமா வந்து நம்ம பாக்குறது. ஓகே, ஸோ ஏஜென்டிக் என்னன்னா ஒரு டாஸ்க்கு, ஒரு டெசிஷன் மேக்கிங்கு, ஒரு இண்டிபெண்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடத்தி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஏஜென்டிக். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நீங்க ரெகுலரா வந்து ஒரு கம்பெனில வந்து கிளைம் போடுறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு கிளைம் பண்ணலாம். ஒரு ஃபிக்ஸடான ஒரு விஷயத்த தொடர்படியா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு மாசமும் நீங்க ஏன் கிளைம் பண்ணணும்? ஏஜென்ட்டே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க ஆன் பிகாஃப் உங்களுக்காக கிளைம் பண்ணி அதை அப்ரூவலுக்கு அனுப்பி அந்த அப்ரூவலை வாங்கி நீங்க டாக்குமெண்ட் வந்து வேணும்னா உங்ககிட்ட டாக்குமெண்ட்டை கேட்டு அதை அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் ஏஜென்டிக். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் யுவர் பர்சனல் அசிஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஏஜென்டிக் தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பெருசாகிட்டே வருது. இப்போ இதே வந்து இன்னொரு சினாரியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏஜென்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஃப்ளைட் புக் பண்றேன் டிராவலுக்காக, அதே நேரத்தில் நான் கிளைம் பண்ணணும். ஒய் நாட் ஆக்சுவலி வென் நான் பண்ணோடனே என் பில்லு வந்துச்சுன்னா அது உடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து கிளைம் புக் பண்ணி அந்த கிளைம் வந்து எனக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ எனக்கு அங்கே ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு இது ஆகுது. இட்ஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை நான் ஒரு அப்ரூவல் கொடுக்குறேன், ஒரு சிஸ்டம் பண்ணுறேன், இல்லை ஒரு ஆர்டரிங் பண்ணுறேன், கஸ்டமர்கிட்ட ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டரை பார்க்குது, உடனே அது வந்து அடுத்தது டிஸ்பேச் பண்ணுது, அது ஆர்டர் ட்ராக் ஆகுதுன்னு பார்க்குது, 3 நாளைக்கு அப்புறம் ஃபீட்பேக் கேட்குது. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், என்னால் ஏஜென்டிக் அலோவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏஜென்டிக்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து எல்எல்எம் நம்ம பார்த்தோம். டோக்கன் ஆக்கிடுச்சு, டோக்கன் ஆக்கி நியூரல் நெட்வொர்க்குள்ளே போயிடுச்சு, இன்புட் கொடுத்துருச்சு. நம்ம கேட்கறது வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஓன் டேட்டா வேணும்னா இந்த இடத்துல ரேகோ, ஃபைன் டியூனோ அல்லது
ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை வச்சு நம்ம மாற்றி அதை என்ன பண்ணலாம், ஓப்பன் ஏஐல கொடுத்துட்டு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இன்னும் சிம்பிளா பண்ணணும்னா, ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, சம்மரி வருது, அதுக்கு பேர் என்ன, நோ ஏஜென்ட். ஜஸ்ட் நேரம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் வந்துடும். அதே நேரத்தில் சிங்கிள் ஏஜென்ட் அப்படின்னா, கொஸ்டின் கொடுக்குறீங்க, ஏஜென்ட் பார்க்குது, உங்க டாக்குமெண்ட் எடுக்குது, சர்ச் பண்ணுது, ரேகை யூஸ் பண்ணுது, அங்க எல்எல்எம் கொடுக்குது, ப்ராம்ப்ட் எடுக்குது, திரும்ப ஆன்சர் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருது. ஓகே, இது இன்னொரு டைப் ஆஃப் ஏஜென்ட். இதே வந்து மல்டி ஏஜென்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, 2021 இது இருந்துச்சு, 2024 இது ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இதுதான் இப்போ அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் வந்து நமக்கு முக்கியம். மெமரி அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அது வந்து நமக்கு ஆன் பிஹாஃப் யூஸ் பண்ணும். அது ஒரு கோஆர்டினேட்டராகவும் இருக்கலாம், ஒரு சர்வீஸ் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், ஒரு ரிட்ரீவல் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், ஒரு அனலிட்டிக்கல் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், கோடிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கலாம், வெப் சர்வீஸாகவும் இருக்கலாம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது, அதை கொண்டு வந்து நமக்கு பண்றது தான் என்ன பண்றோம், மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேமஸான விஷயம். ஓகே, இதுதான் நாம பார்த்த ஃபவுண்டேஷன்.